ராமர் பார்க்குறாரு, திரும்பவும் கதற லக்ஷ்மணரை பார்த்து. ஆனால் இப்போ கதற சமயம் இல்லை. மேலே ராவணன் அங்கே எதிர்த்தாப்புல யுத்தத்துக்கு நிற்கிறான். இப்போ போய் நம்ம கதறின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு மேலே அவனை பார்த்துக்க சொல்லிட்டு சுசேனன்ட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு அங்கே. அவன் ரதத்தில் நின்று யுத்தம் பண்ணுறான். ராமர் தரையில இருந்து யுத்தம் பண்ணுறார். ஹனுமானுக்கு இது சரின்னு தோணல. ராமருக்கு ஒரு ரதம் இருந்தால் தேவையில்லையே, தானே ரதமாக இருப்போம் அப்படின்னு தன்னையே கொடுக்குறான். தன்னோட தோளில் வந்து ராமரை எழுந்தருள பண்ணிக்கிறார். இப்போ யுத்தம் நடக்கிறது. மேலே யுத்தம் நடந்தால் ஹனுமாரோட நெத்தியில் அடிச்சிடறான் ராவணன். அவருக்கு கோபங்கிறது வரவே வராது. அவர் இஷ்டப்பட்டு தான் வரும் எப்போவுமே. இப்போ குரோதத்தை வரவழைச்சிக்கிறான். அவருக்கு உடனே கோபம் வந்துருக்கான். எப்பவும் குரோதத்தை வரவழைச்சுப்பார், கோபம் வராது, எடுத்துப்பார். கோபம் வேணுங்கிற சமயத்தில் எடுத்துப்பார். இப்போ நிஜமாவே கோபம் வந்துருக்கான் அவருக்கு. குரோதஸ்ய வசமேய்வான் அப்படிங்கிறார். குரோபத்துக்கு வசமாயிட்டார். என்ன அப்படின்னா பக்தனை அடிச்சிட்டான் ராவணன்.